வணக்கம், இது உங்கள் mohanelectronics. நீங்கள் நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எல்ஜி டிவி 21 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பண்ணால் ஒரு 2 செகண்ட்லேயே ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீட்டாக ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்குண்டான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. இப்போ நான் வீடியோவில் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழைய எல்ஜி டிவி கிட்டு, இது ஆவாத கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஸ்பேர்ஸ் மாற்றணும்னு சொல்லி சாம்பிள் காமிச்சா கூட போதும், அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ எடுக்க இந்த போர்டை யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் கழித்து ஆன் ஆகுது, இல்லைன்னா ஆஃப் ஆயிடுது, ஒரு அரை மணி நேரம் கழித்து நீட்டாக ஓடுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளையில் இருக்க எஸ்டிஆர், இது என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் கிட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இல்லை 4 டைப்பான எஸ்டிஆர் தான் வரும். அதனால் இந்த எஸ்டிஆர் என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி சின்னதாக ஒரு 150 கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 1 MFT 63 வோல்ட் கெப்பாசிட்டி, இல்லைன்னா 4750 கெப்பாசிட்டி, 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6654 எஸ்டிஆர் வரதுனால இதில் சிங்கிள் கெப்பாசிட்டி தான் வரும். இதே 6754 எஸ்டிஆர் வந்ததுன்னா 2 கெப்பாசிட்டி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் பக்கத்தில் இருக்க 1 அல்லது 2 கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பவர் சப்ளை ரெடி ஆயிரும். ஒருவேளை இதெல்லாம் நல்லா இருந்து மறுபடியும் நம்மளுக்கு இந்த மாதிரி லேட்டாக ஆன் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுன்னா நம்மளுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 78L05ன்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. சின்னதாக ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி ரெகுலேட்டர் வரும். அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டியூனருக்கு போகிற 5 வோல்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராசர் ஆன் ஆகிறதுக்குமே இந்த 5 வோல்ட்டு போனால் தான் நம்மளுக்கு டிவி பிரச்சனை இல்லாமல் ஓடும். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 78L05 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் டோட்டலாகவே ரெடி ஆகிரும். இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா 78L05 சின்னதாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக 7805 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது சப்ளை மட்டும் மாற்றி வரும். அது நீங்கள் கரெக்டாக ட்ராக் பார்த்து போட்டுக்கோங்க. இன்புட் சப்ளை எதுன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர், பக்கத்தில் இருக்க 2 கெப்பாசிட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 78L05 இந்த டிரான்சிஸ்டரில் டோட்டலாக இந்த 4 ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்டு ரெடி ஆகிரும். நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் 99% இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணவே இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்கும். லைக் பண்ணிட்டு முடிஞ்ச வரையும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.